காசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த குண்டுமழை நின்றிருக்கிறது. காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பறிபோன 67,000 உயிர்கள், படுகாயமடைந்த 1,70,000 பேர், தரைமட்டமான பல்லாயிரக்கணக்கான வீடுகள், கல்லஞ்சையும் கரைய வைக்கும் இப்புள்ளி விவரங்கள் காசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக நிகழ்ந்த தாக்குதலின் விளைவுகள். எப்போது தலைக்கு மேலே குண்டு விழும் என நொடிக்கு நொடி அஞ்சி வாழ வேண்டிய நிலை. இதற்கிடையே பசிக்கொடுமை வேறு. தட்டேந்தி உணவுக்காக அலைந்து திரிந்தார்கள் பாலஸ்தீன மக்கள். எங்கோ உணவு கிடைக்கிறது என தகவல் கிடைத்து அங்கு சென்றால் அங்கும் குறிவைத்து குண்டு வீசி தாக்குதல் நடந்த கொடூரமும் நிகழ்ந்தது. குண்டில் சிக்கி இறந்த குழந்தைகள் தவிர பசிக்கொடுமையால் இறந்த குழந்தைகளும் ஏராளம். குழந்தையின் சடலத்தை கையில் ஏந்தி தாய்மார்கள் கதறிய அவலம் தினம் தினம் நடந்தேறியது. வீடுகளை விட்டு அகதிகளைப் போல பெட்டி படுக்கைகளுடன் உயிருக்கு அஞ்சி ஓடும் கொடுமையும் நடந்தது. பூவுலகின் நரகம் எது என்று கேட்டால் துளியும் தயக்கமின்றி காசா என கூறும் வகையில் அங்கு நிலைமை இருந்தது. இந்த சோகத்திற்கு முடிவு கட்ட வலியுறுத்தி உலகின் மூலை முடுக்கெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில்தான் போர் முடிவுக்கு வந்துள்ளது. குண்டு வீச்சுகள் நின்றுள்ளன. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கி உள்ளனர். உயிருக்கு அஞ்சி தெற்கு பகுதிக்கு வந்தவர்கள் நகரத்தின் மைய பகுதிக்கு திரும்ப தொடங்கி உள்ளனர். ஆனாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. கட்டட இடிபாடுகள் மலைபோல் குவிந்துள்ளன. இவற்றை அகற்றவே 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என கூறப்படுகிறது. மின்சார வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை என எதுவுமே இல்லாத நிலைதான் உள்ளது. இருக்கிறது என சொல்வதற்கு உயிர் மட்டுமே உள்ளது. நகரத்தை கட்டி எழுப்ப பல ஆயிரம் கோடி ரூபாய் தேவை. அதை முன்னின்று நடத்த ஆட்சியாளர்கள் தேவை. இது போன்ற நிலையில்தான் நம்பிக்கை ஒளியாய் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதுவாவது மகிழ்வான வாழ்க்கையை தருமா? ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் காசா மக்கள்.